படுக்கவே முடியாது, தொங்கிடலாமானுக்குது. அந்த அளவுக்கு கஷ்டம் எங்களுக்கெல்லாம். இவன் பண்ணுற சித்திரவதனை குடி பழக்கம், வேறு ஒன்றும் இல்லை, இந்த குடி தான். எந்த நேரமும் குடி 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 குடி. 2 குழந்தை வச்சுன்னு சின்ன பொண்ணு, 25 வயசு பொண்ணு. அவர் என்ன பண்ண முடியும்? நானே இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தைங்களை வச்சுக்கணும். அதனால் அந்த கடையை எடுக்கணும். இங்கே இருக்க வானம்பேட்டை ஒயின் ஷாப் வந்து பசங்க பக்கத்துலேயே 1/2 கிலோமீட்டர்லேயே ஸ்கூல் இருக்குது சரிங்களா. அடுத்து ரேஷன் கடை, அடுத்து அம்மா உணவகம், அடுத்து கோயில். எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக குடிச்சிட்டு வந்து இங்கே தான் பிரச்சனை பண்ணுறது. ஸ்கூல் வாசலில் படுத்துக்கிறாங்க, ரேஷன் கடையில் பிரச்சனை, அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்து அசிங்கமாக தகாத வார்த்தைங்க பேசுகிறாங்க. சின்ன சின்ன பசங்களாம் வேற குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. இங்கேயே நிம்மதியே இல்லை, தூங்க முடியல. இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டில் கொஞ்சம் படுக்க முடியல. இந்த கடை வந்ததுனால எங்களுக்கு தான் பாதிப்பு. எங்கள் வீட்டையே ஒருத்தர் இருக்கான், ஒரு பையன், 2 சின்ன குழந்தைக்குது அவனுக்கு. அந்த 24 மணி நேரமும் அந்த குடியே கெதினுக்கிறான். எல்லாம் சின்ன சின்ன பசங்களும் இந்த தெருவில் குடிச்சே செத்து போயிட்டானுங்க. அப்படி எந்த 24 மணி நேரம் எந்த நேரமும் ராவும் பகுலும் குடி 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 குடின்னு என்ன பண்ண முடியும்? டைமிங் வந்து 12 போட்டிருக்காங்க, ஆனால் காலையிலே விற்க ஆரம்பிச்சிடறாங்க, பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிடறாங்க, பிளாக்லேயே ஆரம்பிச்சிடறாங்க. பசங்க பள்ளிக்கூட போக முடியல. நைட்டுலாம் ஓட்டுறாங்க, காலையில் வெடிங்காட்டி முதல்ல 4 மணிக்கெலாம் 3 மணிக்கெலாம் கடை, 4 மணிக்கெலாம் கடை. எங்கே தான் வச்சு விற்கிறாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு ஒயின் ஷாப் மட்டும் இல்லை, மதுவே சுத்தமாக தடை பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லார் குடும்பமும் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. வானம்பேட்டில் அந்த ஒயின் ஷாப்பால் என்ன பிரச்சனைலாம் இங்கே இருக்குது, என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இங்கே இருக்க மக்கள் வந்து சந்திக்கிறாங்க, நீங்கள் அதனால் எதனா பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாப்பா, இங்கே இருக்க வானம்பேட்டை ஒயின் ஷாப் வந்து பசங்க பக்கத்துலேயே 1/2 கிலோமீட்டர்லேயே ஸ்கூல் இருக்குது சரிங்களா. அடுத்து ரேஷன் கடை, அடுத்து அம்மா உணவகம், அடுத்து கோயில். எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக குடிச்சிட்டு வந்து இங்கே தான் பிரச்சனை பண்ணுறது. ஸ்கூல் வாசலில் படுத்துக்கிறாங்க, ரேஷன் கடையில் பிரச்சனை, அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்து அசிங்கமாக தகாத வார்த்தைங்க பேசுகிறாங்க சரிங்களா. நான் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணு, எங்களையே கேவலமாக பேசுகிறாங்க, எல்லா லேடிஸையும் கேவலமாக பேசுகிறாங்க. அதனால் எங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்த ஒயின் ஷாப் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வானம்பேட்டை ஏரியாவில் இருக்குது இந்த ஒயின் ஷாப்பு. இங்கே ஏரியாக்காரங்க மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்டுக்காரர் குடிகாரர் தான். குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணி எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. சாப்பிட முடியல, தூங்க முடியல. நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஓடியாராரு, காசு கேட்குறாரு. பசங்க காலேஜ் போகிற பொண்ணு வச்சுருக்கேன், படிக்க முடியல, எங்களால் தூங்க முடியல, வேலைக்கு வர முடியல. இந்த ஒயின் ஷாப்பை மூணுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கடை வந்ததுனால எங்களுக்கு தான் பாதிப்பு. எங்கள் வீட்டையே ஒருத்தர் இருக்கான், ஒரு பையன், 2 சின்ன குழந்தைக்குது அவனுக்கு. அந்த 24 மணி நேரமும் அந்த குடியே கெதினுக்கிறான். வேலையே செஞ்சுருந்தான், பரமட்டான வேலையே விட்டுட்டான். 30,000 சம்பளத்தை விட்டுட்டு வேலைக்கு போவாதோ. நான் கஷ்டப்பட்டு அவனுக்கு அந்த குடியால் இப்போ அந்த குடும்பம் கெட்டு போச்சு. நான் அப்படி இருக்கும்போது இந்த கடை இந்த வானம்பேட்டைக்கு வந்து தான் ரொம்ப பசங்க கெட்டு போச்சு. எல்லாம் சின்ன சின்ன பசங்களும் இந்த தெருவில் குடிச்சே செத்து போயிட்டானுங்க. அப்படி எந்த 24 மணி நேரம் எந்த நேரமும் ராவும் பகுலும் குடி 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 குடின்னு என்ன பண்ண முடியும்? 10 காசு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அதை ஒழிக்கணும். கடையை எடுக்கணும். வானம்பேட்டையிலேருந்து ஃபஸ்ட்டு கடையை எடுக்கணும். பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வந்து பக்கத்தில் ஸ்கூல்லாம் இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் குடிக்குதுங்கோ. ஒரு 12 ஒரு 13 வயசு சின்ன சின்ன பசங்களாம் குடிக்குதுங்கோ. சின்ன பசங்களாம் குடிக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது வானம்பேட்டில். இந்த கடை வந்து அதுக்கு முன்னெல்லாம் கூட ஓரளவுக்கு இருந்தது. ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வானம்பேட்டை வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நைட்டில் படுக்க தூங்க விடாத அளவுக்கு டென்ஷன் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. படிக்க விட மாட்டேன்றாங்க, அவ்வளோ அமக்கலாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்னும் 6 மணி ஆனச்சுன்னா பாருங்களேன், எல்லாருமே லைனாக படுத்துக்கிறாங்க. ஸ்கூல் விடுற டைமு. இப்போ பசங்க எப்படி போவாங்க? இது 1 வே டைமு, 1 வே ரூடு. இதில் எப்படி போவாங்க பசங்க? நடந்து போகும்போது பார்த்தா அவங்கள தாண்டி தான் போகிறாங்க. அப்படியே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க அந்த கேட்டாண்டி. இதுதான் நடக்குதுங்க இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே 1/2 கிலோமீட்டர் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது. இதால் இதான் பிரச்சனை எங்களுக்கு. பத்தாவதுக்கு பக்கத்தில் அம்மா உணவகம் இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்றதுனால தேவையில்லாத வார்த்தைங்க, அசிங்கமான வார்த்தைங்க. இதெல்லாம் எங்களால் தாங்க முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்கூல் போகிற பசங்க இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே படுத்துடுறாங்க. இது பஸ் ஸ்டாண்ட் ரெண்டே வேறு. பசங்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸ்கூல் போகிற பசங்க. அதனால் இங்கே இருக்கிறத எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக போவாங்க, வருவாங்க. பசங்க இந்த பக்கம் போக முடியல, வர முடியல. என் பொண்ணு இந்த பக்கம் தான் காலேஜ் போயிட்டு வரணும். வானம்பேட்டில் தான் இறங்கணும், காலேஜிலேருந்து இறங்கி தான் வீட்டுக்கு வரணும். அப்போது பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அதனால் ஒயின் ஷாப்பை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கேயே குடிச்சிட்டு சின்ன பசங்களாம் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க இங்கேயே.
அந்த ஒயின் ஷாப் கிட்ட இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இதனால் பசங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. எந்த நேரமும் கடை திறந்து வச்சுக்கிறாங்க. ராஜி 1 மணிக்கெலாம் என் கேட்குறான் என் பையன் துட்டு, 2 மணிக்கு கேட்குறான் துட்டு. எங்களால் நிம்மதியாக வீட்டில் படுக்க முடியல. அந்த குடியே கதின்னுக்கிறான் 24 மணி நேரம். அது என்ன தான் கலக்குறாங்களா இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் குடி 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 குடின்றான். இதுவே தான் எங்கள் சின்ன குழந்தை 2 குழந்தை, பொண்ணு 4 வயசு பொண்ணு, 1 வயசு பையன்கிறான். அந்த குழந்தைங்களை வச்சு ராவில் தூங்க முடியல எங்களால். 24 மணி நேரமாக அவன் குடி தான். அந்த இந்த கடை வந்து தான் இவ்வளோ மாதம். அதுக்கு முன்னே குடிப்பான், ஆனால் இவ்வளோ மாதம் கிடையாது. இந்த கடை வந்து தான் இப்படி ஒரு மாதம். நைட்டு ஃபுல்லாகவும் ஓட்டுறாங்க. நைட்டு 1 மணிக்கு ஏந்துக்கிறான், அன்னைக்கு துட்டு கொடுன்றான். 2 மணிக்கு ஏந்துக்கிறான், அன்னைக்கு துட்டு கொடுன்றான். நைட்டுலாம் ஓட்டுறாங்க. காலையில் வெடிங்காட்டி மாதிரி 4 மணிக்கெலாம் 3 மணிக்கெலாம் கடை, 4 மணிக்கெலாம் கடை. எங்கே தான் வச்சு விற்கிறாங்கன்னே தெரில. யாரும் வர்றது கிடையாது. போலீஸ்லாம் யாரும் வர்றது கிடையாது. அது பாட்டு வைக்கிறாங்க. இவனுக்கு பாட்டு வாங்கிட்டு வந்து தான் குடிச்சுங்கிறானுங்க வீட்டில். அதனால் எவ்வளோ இருக்கிற நகை எல்லாத்தையும் வச்சிடறானுங்க, இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வச்சிடறானுங்க. அந்த குடியால் அவ்வளோ கொள்ள நகை எடுத்து வச்சிடறான், வீட்டில் இருக்கிற வழுக்கு எடுத்து வச்சிடறான், வீட்டில் இருக்கிற புண்ணான எடுத்து வச்சிடறான். இந்த குடியால் இப்படி குடும்பம் கட்டு போச்சு. இந்த குடியால் இவ்வளோ குடும்பம் எங்கள் வீட்டில் இருக்குது. எங்களால் நிம்மதியாக இருக்கோம் இல்லை. ஒரு நாளைக்கு எப்படி நம்ம குடும்பம் தள்ளுறதுறானுக்குது. இவன் இப்படி குடிச்சிட்டு வரானே, இன்றைக்கி என்ன ஆகுமோ ஏது ஆகும்னு ராய்க்கலாம். சின்ன பொண்ணு இவன் மருமகம், அவளால் படுக்க முடியல நிம்மதியாக. எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா என் மருமகம், அவ்வளோ கஷ்டம். அந்த குடியால் தான். அதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இந்த குடியால் தான். குடும்பம் தான் பிரச்சனை. குடும்பத்தில் எனி டைம் நம்மக்கிட்ட எங்கள் காசு இருக்கும், நம்மளே டார்ச்சர் இருக்குது. நம்மளே வீட்டு வேலை சம்பாதிச்சு நம்ம வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை ஓட்டுறோம். அந்த இதுவும் கிடையாது. வீடுலாம் பக்கத்துலேயே வந்து அந்த கடை இருக்குது. குடிச்சிட்டு வரவங்க வீட்டு வாசலில் படுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? வீட்டு வாசலில் சிலருங்க பண்ணுறாங்க, சிலருங்க போதை தெரியாத விழுந்து கிடக்குறாங்க. எங்கே பாரு நைட்டுக்கு ஒரு 8 மணிக்கு மேலே பாருங்கள், எங்கே பாரு விழுந்து கிடப்பாங்க. முதல்ல அந்த கடை ஓட்டுறாங்க. ஒரு 10 மணிக்கு போய் என் பயமே இல்லை. 12 1 மணிக்கு கூட போகிறாங்க. எந்த நேரங்களும் காசு இருந்தால் போகிறாங்க, வாங்கிக்கின்னு வராங்க. 12 1 மணிக்கு கூட நம்மளையும் அந்த நேரம் கொடுக்கலன்னா டார்ச்சல் வீட்டில். அப்படி ஒரு அமக்கலம், நிம்மதியே இல்லை, தூங்க முடியல. இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து நைட்டில் கொஞ்சம் படுக்க முடியல. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊரில் தான். எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு இப்போ 39 வயசாகுது. அது அப்பத்துலேருந்தே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படியே தான் நடக்குது இங்கே. பத்தாவதுக்கு டைமிங் வந்து 12 போட்டிருக்காங்க. ஆனால் காலையிலே விற்க ஆரம்பிச்சிடறாங்க, பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிடறாங்க, பிளாக்லேயே ஆரம்பிச்சிடறாங்க. பசங்க பள்ளிக்கூடம் போக முடியல, எல்லாமே ஆரம்பிச்சிடறாங்க. காலையிலே பிளாக்ல விற்கிறாங்க. லீவ் டைம்னால எல்லாம் நிறைய குடிச்சிட்டு, லீவு டைம்ன்றதுனால எல்லாரும் குடிச்சிட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணுறாங்க. எங்களால் வேலையில் கூட இங்கே நாங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட அப்படி தான் குடிச்சிட்டு வராங்க. கஷ்டமாக இருக்குது. நைட்டில் தனியாக இருக்க முடியல. ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணுறது பெரிய ஆளுங்க பண்ணுறாங்களா இல்லை நார்மலாக ஒரு 18 வயசு பசங்க? சின்ன பசங்களும் குடிக்கிறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைலாம் பண்ணுறாங்க? 13 வயசு பசங்க குடிச்சிட்டு வராங்க, பாக்கு போடுறாங்க. இதனால் சின்ன பசங்களும் கெட்டு போகிறாங்க. பெரியவங்க கெட்டுறது இல்லாமல் சின்ன பசங்களும் கெட்டு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு இன்னும் வேலைக்கு போகாத குடும்பம். இப்போ இந்த வயசில் நான் போய் சம்பாதிச்சேன் அந்த குழந்தைங்களுக்கு கோசம். வேலைக்கே போத 1 வருஷமாக வேலைக்கே போகல. இந்த குடியே எந்த நேரம் முதல்ல கடையிலே தான் வீட்டுக்கும் கிடைக்கும். நாங்கள் துட்டு கொடுக்கலன்னா பொம்பளைங்களை அடிக்கிறான். குடிக்கு பணம் கொடுக்கலன்னா என்ன அம்மா நம்பக்க மாட்டான், பொண்டாட்டி நம்பக்க மாட்டான், அவங்களும் பண்ணுறான். வீட்டை எத்த வேணாலும் உடைக்கிறான். கது உடைக்கணும், தாப்பா டிவி உடைக்கலாமா, அத்தை உடைக்கலாமா, அந்த அளவுக்கு பயிற்சி ஏறி போகுது. வீட்டில் நிம்மதியாக படுக்க முடியல. அந்த பிராந்தி கடையை எடுத்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அந்த ஊர். அது வந்து தான் இந்த ஊர் ரொம்ப கெட்டு வந்தேன். அது இல்லாத போது இவ்வளோ குடி கிடையாது. அப்போலாம் கூட குடிப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. எப்போ ஒரு வாட்டி குடிப்பாங்க, அதை போயிடுவாங்க. இந்த அளவுக்கு கிடையாது. வேலையே ஒரு நிலைமையில் வந்துச்சு இந்த குடியால். இப்போ அவ்வளோ கஷ்டம். எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் ராக்கியம் பகுலுக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டம் வெளியே சொல்லவே முடியாது. இந்த குடியால் தான். அந்த கடை வந்தது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு முன்னெல்லாம் இப்படி இல்லை. ஒரு ஆள் குடிப்பாங்க போவாங்க. அது என்ன தான் கலக்குறாங்கன்னே தெரியாது அதில். ஆனால் அந்த வாயை வச்சுட்டாங்கன்னு எடுக்க மாட்டுறாங்க. விட்டுட்டு இருந்தால் விட்டுடுறாங்க. ஆனால் அது கடைக்கிட்ட போன வாயை வச்சுட்டாங்க, எடுக்கவே மாட்டுறாங்க. ஒரே பிரச்சனை தான். போன வாரத்தில் ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ஸ்கூல் விடுற டைமில் அவங்க கேட்டாண்ட படுத்துட்டார். கொஞ்சம் தள்ளி தான் படுத்துருக்காரு ஸ்கூல் விட. அது குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வெளில வந்தோடனே அவரை பார்த்துட்டு அவர் தெரிஞ்சவர் போல இருக்குது. அந்த லுங்கி அதை இழுத்து விட்டுட்டு அது போய் வீட்டில் போய் சொல்லுது அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி ஆமாம் அங்கே விழுந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தை. நம்ம சொந்தக்கார் இப்படி விழுந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அது வேண்டான்றோம். நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? தயவு செஞ்சு ஒயின் ஷாப் மட்டும் இல்லை, மதுவே சுத்தமாக தடை பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லார் குடும்பமும் நல்லாயிருக்கும்.
தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. எங்க இருக்கு? போயிட்டு போனால் 24 நேரம் அந்த கடை தந்து வச்சுக்குதுப்பா, பிளாக்கில் ஓட்டுறாங்க. ஆனால் திறக்காத மாதிரியே இருக்கும். 12 மணிக்கு தான் கடை திறங்கணும்னு சொல்கிறோம். 12 மணிக்கு தந்தால் கூட ஜனங்க கொஞ்சம் இது விற்காதுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, தூங்கலாம் ராவில். அந்த ராவிலையும் தூங்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க விற்கிறாங்க பிளாக்கில். எங்கள் வீட்டு வரைக்கும் அவ்வளோ கஷ்டம் எனக்கு. படுக்கவே முடியாது, தூங்கிடலாமானுக்குது, அந்த அளவுக்கு கஷ்டம் எங்களுக்கெல்லாம். இவன் பண்ணுற சித்திரவதனை, அது குடி பழக்கம், வேறு ஒன்றும் இல்லை, அந்த குடி தான். எந்த நேரமும் குடி 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 குடி. 2 குழந்தை வச்சுன்னு சின்ன பொண்ணு, 25 வயசு பொண்ணு. அவர் என்ன பண்ண முடியும்? நானே இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தைங்களை வச்சுக்கணும், இந்த குடிகாரனை கூட ராவும் பகலும். அதனால் அந்த கடையை எடுக்கணும்.